பிரைஸ் தி லார்ட். ஆத்துமனங்கரும் பைபிள் இன்சைட் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் தேவனுக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஒரு நல்ல வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தின் ஆரம்ப புள்ளி அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து விட அவள் அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தானே, அந்த சன பொழுதில் தானே பூமி முழுவதுமாய் பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறது. அடிமைத்தனத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் மீறுதலினாலும் சூழ்ந்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஆதாமே ஏவாளே இந்த தோட்டத்தை விட்டு ஓடி போய் விடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. மாறாக தேவன் அந்த நாளிலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டு ஏவாள் கேட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், கடைசியாக அந்த தம் பிள்ளைகளோடு பேசி அவர்களுக்குள்ள வாய்ப்பை கொடுப்பதற்காக என் தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் தங்கள் மாம்சத்தை மறைப்பதற்கும் ஆதாம் ஏவாள் மேல் பழி போடுவதற்கும் ஏவாள் சர்ப்பத்தின் மேல் பழி போடுவதற்குமாக நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தருணங்களும் தகர்க்கப்பட்டு போன சூழ்நிலை. பிரியமானவர்கள், இந்த நாளில் கூட கர்த்தர் எத்தனையோ வாய்ப்புகளையும் தருணங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, கரம் பிடிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேசத்திலே கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பொழுதும் வாய்ப்புகளையும் இழந்துவிடக் கூடாது, கிருபைகளையும் தவறவிட்டு விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேசத்திலே கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.